السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم بسم الله الرحمن الرحيم فليحذر الذين يخالفون عن أمرهم أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم. صدق الله مولانا العليم. وقال النبينا صلى الله عليه وسلم من أحب سنتي أكرمه الله بأربعة خصال. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் திருவசனத்திலே சொல்லுகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு வழிகாட்டினார்களோ அதை பின்பற்றுங்கள், உங்களுக்கு ஃபித்னாவில் இருந்து உங்களுக்கு விடை கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், அதனால் உங்களுக்கு மறுமையிலே கடுமையான வேதனையிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மன் அஹப்ப சுன்னதி, என்னில் ஒரு மனிதன் என் சுன்னத்தை யார் பிரியப்படுகிறானோ, அதை செய்கிறானோ, அக்ரமஹுல்லாஹ் பி அர்பா ஹிசாலின், அவனுக்கு 4 விதமான தன்மைகளை கொண்டு நான் கண்ணியப்படுத்துவேன் என்று சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாகவே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளை அது நமக்கு பரக்கத்தாக, அது நம்முடைய சொத்தாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். நபியினுடைய சுன்னத் ஒரு ஆரோக்கியம். நமக்கு எந்த சுன்னத்தாக நீங்க எடுத்துக்கொண்டாலும் ஒரு ஆரோக்கியம். வாரம் ஒரு முறை நெகம் வெட்டுவது சுன்னத்து, பெருமானாருடைய சுன்னத்தான நடைமுறைகள். அதை எப்படி வெட்டுவது என்பதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருத்துவ ரீதியாக, அறிவியல் ரீதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். கலிமா விரலிலே ஆரம்பித்து, வலது கையிலே கலிமா விரலிலே ஆரம்பித்து சுண்டு விரலிலே முடித்து, பின்பு இடது கையில் சுண்டு விரலில் ஆரம்பித்து பெருவிரல் இடது கையை முடித்து கடைசியாக வலது கையின் பெருவிரலை கொண்டு வந்து முடியுங்கள் என்று சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லிக் கொடுத்தார்கள் பெருமானார். அதே போன்று காலில் நகம் வெட்டுறதா இருந்தா வலது காலினுடைய பெருவிரலிலிருந்து ஆரம்பித்து இடது காலினுடைய சுண்டு விரலில் கொண்டு போய் முடியுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுன்னத்தான நடைமுறைகளை சொல்லித் தருவார்கள். கண்ணியமானவர்களே, இவைகள் எல்லாம் நமக்கு கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் விளையாட்டாக தெரியலாம். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை. யூதர்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்களாம். என்ன கிண்டல் பண்ணுவாங்களாம்? முஸ்லிம்களை பார்த்து, என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நீங்க பாத்ரூம் போறது கூடவா சொல்லி கொடுக்குறாருன்னு கேட்டாங்களாம். இதை கேட்ட சல்மான் பாரிசி ரலியல்லாஹு சொன்னாங்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு தந்தை, பெருமானார் எங்களுடைய தந்தை. ஒரு தந்தை ஒரு குழந்தைக்கு என்னவெல்லாம் சொல்லி தர வேண்டுமோ அனைத்தையுமே சொல்லி தந்தார்கள். சிறுநீர் கழிக்கும் பொழுது உட்கார்ந்து கழியுங்கள். அது எப்படி உட்காரணும்? உட்காரும் போது ஒரு வலது பக்கமாக இடது பக்கமாக சாய்ந்து உட்காருங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய சிறுநீர்கள் எல்லாம் உள்ளே இருந்து எல்லாம் வெளியாகிவிடும், தேக்கம் இல்லாமல் இருக்கும். இன்னைக்கு சிறுநீர் தேக்கம் இருப்பதினால் இன்னைக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது. டாக்டர் சொல்றான், ஒழுங்கா சிறுநீரை வெளியாக்குங்கண்டு. ஒரு காலம் இருந்தது, டேலா கட்டியை எடுத்து வைத்துக் கொண்டு சிறுநீரை வெளியாக்குவார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே டேலாலாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இன்னைக்கு ஃபேஷனா போயிடுச்சு, நின்றுகிட்டே அடிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருங்கள். உட்கார்ந்து இருப்பதால், இடது பக்கம் சாய்ந்து உட்கார்வதால் உங்களுடைய யூரின் பிளாடர் இருக்கிறது அல்லவா, யூரின் பை இருக்கிறது அல்லவா, அது சிறுநீரை முழுமையாக வெளியாக்கும் என்று சொன்னார்கள். விஞ்ஞானம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவியல் ரீதியாக சொல்லித் தருகிறார்கள், மருத்துவ ரீதியாக சொல்லித் தருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நமக்கு சிறுநீர் கழிப்பதில் கூட சங்கடங்கள் ஏற்படுகிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே நீங்கள்
நீங்கள் அது போன்று கழிந்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். நம்ம பாத்ரூம் போனா நீங்க என்ன செய்யாதீங்க, வாயை திறக்காதீங்கன்னு சொல்லுவாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்ரூமுக்கு டாய்லெட்டுக்கு போனோம்னா பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. வாயை திறக்காதீங்கன்னா என்ன அர்த்தம்? பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. அங்க போய் போன் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அங்க போய் போன் பேசிட்டு இருக்கிறாங்க. போன் அடிக்குது, எடுத்து அளவு சொல்லு, நான் பாத்ரூம்ல இருக்கேன். வாடை அடிக்காது. கண்ணியத்திற்குரியவர்களை பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் ரெஸ்ட் ரூமுக்கு போனீங்கன்னா வாயை மூடிட்டுருங்க, வாயை திறக்காதீங்க. வாயை திறந்தால் உங்களுடைய கிருமிகள் வெளியாகக்கூடிய இடம் அது, அது நாலாபுறமும் வெளியாகும், அது உங்கள் வாய்க்குள்ளே திரும்பி போகும், அதனால வாயை மூடுங்கண்டா. இன்னைக்கு அது கூட கேவலமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானாரின் சுன்னத்துக்கள் இந்த உம்மத்திற்கு நோய் நிவாரணம் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் நம்முடைய லைஃப் ஸ்டைலா ஆக்கிக்கணும். யார் யாருடைய பழக்கங்களையோ லைஃப் ஸ்டைலா வச்சிருக்கிறோம். மீசை வைக்கிறது கூட யாருடைய பழக்கமா இருக்கு. தாடி வைக்கிறது கூட சிலருடைய, நடிகருடைய பழக்கமான தாடிகளை அவர்கள் எப்படி தாடி வைத்திருக்கிறார்களோ, அவர்கள் எப்படி புருவங்களை வெட்டுகிறார்களோ, புருவத்தை வெட்டுவதே ஹராம், புருவத்தை வெட்டுவது ஹராம், கைமுடிகள் கால் முடிகளை சிரைப்பது ஹராம், இதெல்லாம் ஹராம் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு இது எல்லாம் இன்னைக்கு அழகு என்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அழகு நிலையத்துல போய் புருவத்தை ஒதுக்குறாங்க. புருவத்தை ஒதுப்பது ஹராம். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானாரின் சுன்னத்துக்களை வாழ்க்கையின் நடைமுறை பழக்கங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எதை ஆரம்பிச்சாலும் வலது கரத்துல ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சமூகத்துல இடது கை கலாச்சாரங்கள் தான் அதிகமா இருக்கு. இடது கையில எடுத்தா தண்ணி குடிக்கிறான், இடது கையில குடிக்கிறது ஃபேஷனா போச்சு. இன்னைக்கு தண்ணி எடுத்து அண்ணாந்து குடிக்கிறது தான் ஃபேஷனா போச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடித்து குடிங்கள் என்பதாக சொன்னார்கள், வாயில வச்சு குடிங்கன்னு சொன்னாங்க. குடிக்கும் போது கூட நீங்க வாயை திறந்து குடித்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஏர் ஃபார்ம் ஆகிறது, அதனால் உங்களுக்கு உபாதைகள் ஏற்படும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தண்ணீர் குடிக்கிறது கூட நீங்க ஒரே முடக்கில் குடிக்காதீங்க, ஒட்டகம் மாதிரின்னு சொன்னாங்க. நீங்க தூக்கி நாட்டிட்டோம் சொன்னா 1 லிட்டர் உள்ள போய் இறங்குற வரைக்கும் மூட மாட்டாங்க வாயை. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தண்ணீர் குடிப்பதின் ஒழுக்கங்களிலே 6 விஷயங்களை சொல்லுவாங்க. தண்ணீரை குடுக்கணும், முதல்ல தண்ணீரை பாருங்கன்னு சொன்னாங்க. தண்ணீர்ல ஏதாவது நஜீஸ் இருக்கா, ஏதாவது பொருட்கள் இருக்குதா, ஏதாவது கிருமிகள் இருக்குதான்னு பாருங்கன்னாங்க. 2வது வலது கையில குடிங்கன்னாங்க. 3வது பிஸ்மில்லா சொல்லுங்கன்னாங்க. 4வது மூச்சு விட்டு குடிங்க. 3 முறை மூச்சு விட்டு நம்ம குடிக்கணும். 3 முடக்குல குடிக்கணும். ஒரு டம்ளரை 3 முடக்கு குறைஞ்சது குடிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து குடிங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் குடிச்சதுக்கு பின்னாடி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, எவ்வளவு அழகான தண்ணீர் குடிக்கும் நடைமுறைகள். இன்னைக்கு டாக்டர் சொல்றான் நின்றுட்டு தண்ணி குடிக்காதன்றான், உன் பிளாடர் லூஸ் ஆயிடும்ன்றான். ஒண்ணுக்கு பிளாடர் லூஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா சலிசில் பவுல் என்று அரபியில சொல்லுவாங்க, சொட்டு மூத்திரம் வரும். கண்ணியத்திற்குரியவர்களை, இன்னைக்கு ஒண்ணுக்கு அடக்க முடியல, ஒண்ணுக்கு வந்துகிட்டே இருக்குது, நிக்க முடியல, போயிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் நம்முடைய பிளாடர் லூஸ் ஆயிடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், தண்ணீர் குடிப்பதில் கூட என் சுன்னத்தை பேணுங்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு அதை கூட நம்மளுடைய வாழ்க்கையில செய்யறது இல்லை. வீட்லயாவது செய்யறோம், ஹோட்டலுக்கு போயிட்டுன்னா அண்ணாந்து தான் குடிக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்கள் வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பார்த்தால் எல்லா இடங்களிலும் பெருமானாருடைய சுன்னத்தை பேணுவார்கள். இடம் பொருள் ஏவல் பார்க்க மாட்டாங்க. சஹாபாக்கள் அப்படித்தான். அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டுமல்ல, உதைபா ரலியல்லாஹு அவருடைய வரலாறுகளை சொல்லப்படுகிறது. உதைபா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, பாரசீக நாட்டுக்கு தூதராக அனுப்பி வச்சாங்க பெருமானார். பாரசீக நாட்டுக்கு தூதராக அவங்க போறாங்க. போனா இவங்க போறது பழைய சட்டை, அழுக்கு சட்டையை போட்டுட்டு போறாங்க. இவர் ஒரு தூதர், அரபு நாட்டினுடைய தூதர், அரபுலகத்தினுடைய தூதராக போறாங்க. அங்க பெரிய பெரிய ராஜாக்கால அரசர்கள் இருக்கிறாங்க, பாரசீகத்தினுடைய மன்னர்கள் இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற மன்னர்களுக்கு எல்லாம் விருந்து கொடுக்கப்படுகிறது. அந்த விருந்துல இவங்களும் போய் கலக்குறாங்க. கலக்கும் போது இவரை பார்த்துட்டு கேட்கறாங்க, என்னங்க இப்படி வந்திருக்கிறீங்க, ஒரு பெரிய சபை, அந்த சபையில நீங்க வந்து உட்காரும் போது ஒரு அழகா இருக்க வேண்டாமா? சொன்னாங்க, என்னத்துக்கு அழகு தேவை நமக்கு கூப்பிட்டாங்க, வந்திருக்கிறோம். அரபு நாட்டுல கூப்பிட்டாங்க, அவங்க சார்பா வந்திருக்கிறோம், அவ்வளவுதான். வந்து உட்கார்ந்தாங்க, உணவு பரிமாறப்படுகிறது, உணவெல்லாம் தட்டுகள் வைக்கப்படுகிறது. இவங்க குத்த வச்சு உட்கார்ந்தாங்க. சபையில போய் அந்த மாதிரி குத்த வச்சு உட்கார்ந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அங்க சொன்னாங்க, இப்படி உட்காருங்க, நீட்டா உட்காருங்க, நீட்டா சமணம் போட்டு உட்காருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடும் போது 3 முறையாக உட்காருங்கள். ஒன்று போர்க்களத்துல உட்கார்ற மாதிரி உட்காருங்க, இன்னொன்று நீங்கள் அத்தைஹியாத்து முறையில உட்காருங்க, இன்னொன்று ஒரு காலை குத்த வைத்து ஒரு காலை நட்டு வைத்து உட்காருங்க.
இந்த 3 முறையை சொல்லி கொடுத்தாங்க பெருமானார். அந்த 3 முறையில ஒரு முறையில உட்கார்ந்தாங்க. சரி, இவரு திருந்த மாட்டார்னு விட்டுட்டாங்க. சாப்பாடெல்லாம் பரிமாறப்பட்டுச்சு. சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பருக்க கீழே விழுந்துருச்சு சுஃப்ராவில். இவர் என்ன செஞ்சாரு, இடது கையில எடுத்து அந்த தட்டில் போட்டு திரும்பி சாப்பிட்டார். பார்க்குறவங்க எல்லாம் கேவலமா நினைச்சாங்க. என்ன, இதுதான் உங்க முகம்மது சொல்லி கொடுத்தாரா? இதை போய் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறியே, சபையில் அசிங்கப்படுத்துறியே என்றெல்லாம் கூட இருக்கிறவங்க ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களை சொன்ன உடனே ஹுதைஃபா ரலியல்லாஹுக்கு கோபம் வந்து அழகான சொன்னாங்க, அத்தத்துரக்கு சுன்னத்த லிஹாதிஹில் ஹுமகா, என் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை இந்த மடையர்களுக்கு முன்னால் என்னை விட சொல்றியான்னு கேட்டாங்க. கண்ணியமானவர்களே, சுன்னத்தை அவ்வளவு கண்ணியமாக நினைத்தார்கள் சஹாபாக்கள். இன்னைக்கு சுன்னத்தை சுன்னத்தாவே நினைக்கிறது இல்லை, அதை ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக் கொள்வதில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருவார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு மனிதன் அவனுடைய நடைமுறை வாழ்க்கை அவனுக்கு எப்படியெல்லாம் வேண்டுமோ எல்லா விலைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஒரு முறை அப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு போறாங்க. 1500 சஹாபாக்களை கூட்டிக்கிட்டு போறாங்க. அதுல உஸ்மான் ரலியல்லாஹு இருக்காங்க. எல்லாரும் போறாங்க. போகிற நேரத்துல அங்க காஃபிர்கள், மக்கா காஃபிர்கள் உம்ராவுக்கு விட மாட்டேன்றாங்க. நீங்க உள்ள வரக்கூடாதுன்றாங்க. உள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே உஸ்மான் ரலியல்லாஹு மட்டும் நீங்க அனுப்புங்க, பேச்சுவார்த்தை நடத்துவோம், இந்த வருஷம் உம்ரா கிடையாது, அடுத்த வருஷம் தான்ட்டாங்க. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு போறாங்க. பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு போகிறாங்க. நடந்து போகும்போது அங்க இருக்கிற அரபியர்கள் சொல்றாங்க, உங்களுடைய கீழ் வேட்டியை கீழே இறக்குங்கன்றாங்க. நீங்க மேலே ஏற்றி கட்டி இருக்கிறீங்க, கரண்டை காலுக்கு மேல கட்டி இருக்கிறீங்க, நீங்க கீழே ரோட்ல வர்ற மாதிரி நீங்க கட்டிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, அப்படி கட்டிட்டு வந்து உங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தணுன்ற தேவையில்லைன்ட்டாங்க. நான் வர முடியாதுன்ட்டாங்க. என் சுன்னத்துக்கு மாற்றமாக நான் செய்ய முடியாது, என் நபியினுடைய சுன்னத்துக்கு மாற்றமாக இதை கூட என்னால் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். இவரு திருந்த மாட்டார். சரி வாங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்களே வாங்கன்னு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. வாழ்க்கையிலே அவருடைய சுன்னத்துக்களை விடுவதற்கு எந்த காரணமும் அவர்களுக்கு தடையாக இல்லை. இன்னைக்கு எல்லா நேரங்களிலும் சுன்னத்தை விடுவதற்கு இலகுவாக இருக்கிறது, நமக்கு எல்லாத்தையும் விட்டுறோம். இதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர் உமர் ரலியல்லாஹு சுபுகு தொழுகையில அவர் முதுகு பக்கமா கத்தியில குத்தப்படுகிறது. 3 முறை குத்தப்பட்டு ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் கொண்டு போய் படுக்க வைக்க போறாங்க. படுக்க வைக்கும் போது அங்க ஒரு இளைஞர் இருந்தாரு. அவரை பார்த்து சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு இர்ஃபஉ ஸௌபக்கன்றாங்க, உன்னுடைய ஆடையை உயர்த்துன்றாங்க. அவர் கரண்டை காலை கீழே கட்டி இருக்கிறார். மௌத்தா போற நேரத்துல கூட பெருமானாருடைய சுன்னத்தை தன் உம்மத்துகள் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டவர்கள் சஹாபாக்கள். எந்த காலங்களிலும் எந்த நேரங்களிலும் சுன்னத்தை எப்பொழுதும் விடமாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதீஸ்ல, மன் அஹப்ப சுன்னத்தி, என் சுன்னத்தை யார் பிரியப்படுகிறார்களோ அவர்களுக்கு 4 விஷயங்களில் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் என்று சொன்னார்கள். 1, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஹப்பத்து ஃபி குலூபில் பரரா, நல்லோர்களின் உள்ளத்தில் அல்லாஹ் அன்பை ஏற்படுத்துவான். சுன்னத்தான நடைமுறைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவரை பார்க்கக்கூடிய நல்லோர்களின் உள்ளத்தில் நல்ல எண்ணங்களை அவர்களுக்கு அன்பை உருவாக்குவான் என்று சொன்னார்கள். 2வது, வஹைபத்து ஃபி குலூபில் ஃபஹரா, எதிரிகள் நம்மை பார்த்தால் பயந்து ஓடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு போர்க்களத்துக்கு கிளம்பிட்டாங்கன்ற உடனே மக்காவில் இருக்கிற காஃபிர்களுக்கு எல்லாம் உள்ளமெல்லாம் பயம். ஒரு பக்கம் எப்படியா இருந்தாலும் அவர் வெற்றி பெற்றுவார், அல்லாஹ்வோடு ஒற்றி இருக்கிறார். மனிதன் சுன்னத்துக்களின் மூலமாக எதிரிகளினுடைய தூரம், அவர்களுடைய தாக்கங்கள் நம் மீது படாது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது சொன்னாங்க, வசியத் ரிஸ்குஹு, அவனுடைய ரிஸ்கிலே நான் விசாலமாக்குவேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் இப்படி விசாலமாக்குவான் என்று சொன்னார்கள். விஸ்ஃபுஹு ஃபித்தீன், அவனுடைய தீனிலே அவன் நிரந்தரமாக இருக்கலாம், உறுதியாக இருக்கலாம் என்று சொன்னார்கள். இந்த 4 தன்மைகள் நபியினுடைய சுன்னத்தை பேணி நடந்தால் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த 4 தன்மைகளையும் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.